அர்ஜுன் சம்பத், கஸ்தூரி உள்ளிட்ட பலர் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று தினந்தோறும் பொய் செய்திகளை, வதந்திகளை பரப்பி மக்களிடையே மோதலை தூண்டும் வகையிலே செயல்பட்டு வருகிறார்கள். புதுசா கொண்டு போனவங்களை போச்சிருக்காங்க, புது அடையாளங்களை உருவாக்குறாங்க. சரி, தர்கானா அதோட முடிச்சுக்கணும்ல. இது வேண்டுமென்ற திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு. அர்ஜுன் சம்பத் அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகளை சுட்டிக்காட்டி ஏதோ இன்று இஸ்லாமியர்கள் புதிதாக அங்கு ஆட்களை புதைப்பது போல ஒரு பொய் செய்தியை, அவதூறை, திட்டமிட்ட வதந்தியை, கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு அங்க நின்று பேசுறாரு. கள்ளத்தி மரத்துல இன்னைக்கு பிறைக்கொடியை கட்டி இருக்கிறதுங்கிறது மிக தவறான முன்னுதாரணம். தர்கா கொடியை கட்டுகிற போது இது பாகிஸ்தான் கொடிய ஸ்தல விருட்ச மரத்துல கட்டுறாங்க என்ற ஒரு பொய்யை, வதந்தியை பரப்புகிறார்கள். மதுரை திருப்பாலை நல்லமணி அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அங்க எதுக்கு வாள் பயிற்சி, சிலம்ப பயிற்சி, துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்க? யாரை கொள்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள்? எங்களை யாரால் சுடப்பட்டால் அல்லது வாளால் வெட்டப்பட்டால் அதற்கு RSS அமைப்பு, சங் பரிவார அமைப்புகள், VHP, BJP காரங்களா காரணமா இருப்பாங்க. இந்த கலவரத்தெல்லாம் தூண்டுகின்ற நீதிபதி GR சுவாமிநாதன் காரணமா இருப்பாரு. BJP வழக்கறிஞர்கள் இங்க மதுரையில் இருக்காரு, பேராசிரியர் ராமசீனிவாசன், அண்ணாமலையிலிருந்து RSS பொறுப்பாளர் வன்னியராஜன், இப்படி பலரும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. தமிழக அரசும் காவல்துறையும் இந்த நடவடிக்கையை எடுக்கல சாகாவனா நாங்க நேரடியா போய் அதை தடுப்போம். மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. ஒன்று, திருப்பரங்குன்றம் மலையை முன்வைத்து தொடர்ச்சியாக அர்ஜுன் சம்பத், கஸ்தூரி உள்ளிட்ட பலர் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று தினந்தோறும் பொய் செய்திகளை, வதந்திகளை பரப்பி மக்களிடையே மோதலை தூண்டும் வகையிலே செயல்பட்டு வருகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு மலைக்கு சென்ற அர்ஜுன் சம்பத் ஊடகங்களை அங்கே அழைத்து சென்று 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1923 தீர்ப்புக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகளை சுட்டிக்காட்டி ஏதோ இன்று இஸ்லாமியர்கள் புதிதாக அங்கு ஆட்களை புதைப்பது போல ஒரு பொய் செய்தியை, அவதூறை, திட்டமிட்ட வதந்தியை, கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு அங்க நின்று பேசுறாரு. இங்க பாருங்க, புதைக்கிறாங்க, புதைச்சிட்டு இதை ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 2வது, தர்கா பகுதிக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற மரத்துல அவங்க தர்கா கொடியை கட்டுகிற போது இது பாகிஸ்தான் கொடிய ஸ்தல விருட்ச மரத்துல கட்டுறாங்க என்ற ஒரு பொய்யை, வதந்தியை பரப்புகிறார்கள். குறிப்பாக இரு பிரிவு மக்களிடையே மோதலை உண்டாக்க வேண்டும், வெறுப்பை விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு சந்தனக்கூடு நடக்கும் வரை தினமும் ஒரு நாள் கஸ்தூரி, ஒரு நாள் காடேஸ்வர சுப்பிரமணியம், ஒரு நாள் ராமரவிக்குமார், ஒரு நாள் அர்ஜுன் சம்பத் என்று தினந்தோறும் ஒவ்வொருத்தராக ஒரு மத கலவரத்துக்கான விதையை, வெறுப்பை மதுரையிலே விதைத்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த வெறுப்பை விதைப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என்று முதல் கோரிக்கையாகவும், 2வதாக மதுரை திருப்பாலை நவமணி அரசு உதவி பெறும் பள்ளி, அங்கே நல்லமணி அரசு உதவி பெறும் பள்ளியில் அவங்க ஆசிரியர் பயிற்சி நடத்துகிறாங்க. அங்கு RSS ஆகா கடந்த சில தினங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது, இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்கு. VCKவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் நேரடியாக அங்கே சென்று அதை காதால கேட்டு துப்பாக்கி சுடுற சட்டம் வரை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லி புகார் அளித்த பின்பும் கூட இன்னைக்கு வரை மதுரை காவல் ஆணையரோ, மாவட்ட ஆட்சியரோ, பள்ளி கல்வித்துறையோ, பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ எந்த நடவடிக்கை எடுக்கல. உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக அதே திருப்பாலை பகுதியில் RSS அமைப்பு, சங் பரிவார அமைப்புகள் நடத்திய ஊர்வலத்திலே ஒரு பெரிய வன்முறை வெடித்து பள்ளிவாசல் மீது கற்கள் வீசப்பட்டு மதுரையில் ஒரு மத கலவரம் உருவாக்குவதற்கான முயற்சியை அவர்கள் செய்தார்கள். இப்போ எங்கள் கேள்வி என்னன்னா,
RSS பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அங்க எதுக்கு வாள் பயிற்சி, சிலம்ப பயிற்சி, துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்க? யாரை கொல்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றதா எங்கள் கேள்வி. காந்தியை கொண்டது போல யாரை கொல்ல போறாங்க? கௌரி லங்கேஷை கொண்டது போல யாரை கொல்ல போறாங்க? நரேந்திர தபோல்கரை கொண்டது போல யாரை கொல்ல போகிறார்கள்? ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை நாடு முழுவதும் கொன்றொழித்தது போல மதுரையில் யாரை கொல்ல போறாங்க? மதுரையில் அவங்க திட்டத்திற்கு அவர்களுடைய விஷம பிரச்சாரங்களுக்கு தடையாக இருப்பது மதுரை மதநலின் கூட்டம். இப்ப இங்க நிக்கிற நாங்க தான் தடையா இருக்கிறோம். எங்களை யாராவது கொல்ல போறாங்களா? அதுக்கு வாள் பயிற்சியா, துப்பாக்கி சூடும் பயிற்சியா? இப்ப ஒரு அரசு நிறுவனம், அரசு உதவி பெறும் நிறுவனம், அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இங்க CEO இருக்காரு, DO இருக்காரு, வேற அமைப்பு அங்க நடத்தினா விட்டுருவாங்களா? ஒரு இஸ்லாமிய அமைப்பு அங்க ஒரு பயிற்சியோ துப்பாக்கி சுடும் பயிற்சியோ கொடுத்தா இந்த அரசாங்கம் விட்டுருமா, போலீஸ் விட்டுருமா, காவல்துறை, உளவுத்துறை விட்டுருமா, கலெக்டர் விட்டுருவாரா? யாராவது விட்டுருவாங்களா? இது ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு நடத்தினா விட்டுருவாங்களா? தமிழ் தேசிய அமைப்பு நடத்தினா விட்டுருவாங்களா? முற்போக்கு அமைப்புகள் யாரால் நடத்தினா விட்டுருவாங்களா? தலித் அமைப்புகள் நடத்தினா விட்டுருவாங்களா? ஆனால் RSSக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு சலுகை? போலீஸ் பாதுகாப்போடு நடக்குதுங்க. போலீஸ் பாதுகாப்போட கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க சாகா நடத்துறாங்க, துப்பாக்கி சுடும் பயிற்சி பள்ளி மாணவர்கள் கொடுக்குறாங்க. யாரை சுட போறாங்க? இப்ப நாங்க தான் இப்ப தடையா நிக்கிறோம். எங்களை யாராலும் சுடப்பட்டால் அல்லது வாளால் வெட்டப்பட்டால் அதற்கு RSS அமைப்பு, சங் பரிவார அமைப்புகள், VHP, BJP காரங்க தான் காரணமா இருப்பாங்க. இந்த கலவரத்தையெல்லாம் தூண்டுகின்ற நீதிபதி GR சுவாமிநாதனும் அது காரணமா இருப்பாரு. BJP வழக்கறிஞர்கள் இங்க மதுரையில் இருக்காரு, பேராசிரியர் ராமசீனிவாசன், அண்ணாமலையிலிருந்து RSSோட பொறுப்பாளர் வன்னியராஜன், இப்படி பலரும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. யாரை கொள்வதற்கு மதுரையிலே ஓராண்டாக இந்த வேலை செய்யறாங்க. சேவா பாரதி என்ற அமைப்பை திருப்பால பகுதியில துவங்கி அதுக்கு பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை வருது. அந்த சேவா பாரதியில என்ன செய்யறாங்க? ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா? என்னைக்காவது போலீஸ் சோதனை போட்டிருக்கா? உளவுத்துறை சோதனை போட்டிருக்கா? SPO கலெக்டர் என்னைக்காலும் கேட்டிருக்காங்களா? இப்ப சங் பரிவார அமைப்புகளை அரசு நிர்வாகமே வளர்த்து விடுது. பள்ளி கல்வித்துறைன்னு ஒண்ணு இயங்குதா? அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமலின்னு நினைக்கிற அவர் பேரு. அவர் என்ன வேலை பார்க்கறாருன்னு எங்களுக்கு தெரியல. பல சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல எல்லாம் போய் பேசுறாங்க. அதையும் வெளியில வந்த பிறகுதான் நிறுத்துறாங்க. ஏற்கனவே பல்வேறு ஊர்கள் இது போல சாகா ஸ்கூல்ல நடக்குது. அதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கல. மதுரையில் இவ்வளவு நடந்த பிறகு அவர் தூங்கிட்டு இருக்காருன்னா இது திராவிட மாடல் அரசா இல்ல அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் நடக்கிற அரசா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். மதுரையினோட அமைதியை சீர்குலைப்பதற்காக, மதுரையில் மிகப்பெரிய கலவரத்தை அரங்கேற்றுவதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் கொடுத்து ஜாதி அமைப்புகளை கையில் எடுத்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை உருவாக்குவதற்காக சிக்கந்தர் தர்காவை வைத்து அதற்கான பயிற்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மற்றவங்கன்னா விட்டுருவீங்களா? ஆர்ம்ஸ் ஆக்ட் இருக்கு, ஆர்ம்ஸ் ஆக்ட் வராதா? ஆர்ம்ஸ் ஆக்ட்ல போட்டு நேரம் அவங்க கிட்டத்தட்ட ஜெயில தான் இருக்கணும், வெளியே விட மாட்டாங்க ட்ரையல் நடத்துற வரையும். பல ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஒரு நிலைமை வரும். ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு நக்கீரன்ல வந்திருக்கு, எல்லா செய்தி வந்திருக்கு, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரை அதை போய் இந்த அரசு தடுக்கலைன்னா இந்த அரசு பெரியார் பேரை சொல்வதில் என்ன இது இருக்குன்னு எங்களுக்கு புரியல. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இதெல்லாம் கவனிக்கிறாரா? இந்த உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவர்கள் சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா வீடு வீடா போறது, விரட்டுறது, கைது பண்றது, ஹைகோர்ட்ல போராட்டம் நடத்தினா அடிக்கிறது, மீடியா வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போறது, இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அர்ஜுன் சம்பத்துக்கோ, RSSக்கோ, சாகாவுக்கோ, துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கோ, வன்முறை நிகழ்வுகளுக்கோ எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கிறது இல்லை. அப்படின்னா ஒரு காவல்துறை நிர்வாகம் அரசியல் சட்டப்படி நடுநிலையான செயல்படணும். யார் மேலும் நடவடிக்கை எடுக்கல, ஏன் எடுக்க மாட்டாங்க என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். தமிழக அரசும் காவல்துறையும் இந்த நடவடிக்கையை எடுக்கல சாகாவன்னா நாங்க நேரடியா போய் அதை தடுப்போம். அதுக்கு எங்களுக்கு அதை தவிர வேற வழி இல்லை. அந்த நிலைக்கு அரசு எங்களை ஆளாக்க வேண்டாம் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் தெரிவித்துக்கிறோம். மதுரை கடந்த ஓராண்டாக ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரை ஒரு கலவர சூழலாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் முருகன் மாநாடு, தைப்பூசம், கார்த்திகை தீபம் அங்கே ஏற்றுறதா இங்கே ஏற்றுறதா, இதற்கு நீதிமன்றம் உத்தரவு போடுறது, இதையெல்லாம் தாண்டி இப்போ இஸ்லாமியர்களுடைய சந்தனக்கூடு கடந்த 21ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 6ஆம் தேதி சந்தனக்கூடு விழா நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் ஒவ்வொரு நாளும் கலவரத்தை உருவாக்குவது என்கிற நோக்கம் RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, சங் பரிவார அமைப்புகளுக்கு இருக்கிறது. இது பற்றிய விழிப்புணர்வு மாவட்ட நிர்வாகத்திற்கு, காவல்துறைக்கு, வெறும் சட்ட ஒழுங்கு அல்ல. நீங்கள் ஆள் கூடின பின்னாடி சட்ட ஒழுங்கை கடைபிடிச்சு பிரயோஜனம் இல்லை. அவங்க தொடர்ந்து திட்டமிட்டு செய்கிறாங்க. அந்த திட்டமிட்டு செயலை கண்டுபிடிக்க, யூகிக்க, அனுமானிக்க IS வேலை செய்தா இல்லையா? 2 வீடியோ இணையம் முழுவதும் பரவி இருக்கு. ஒன்று, அர்ஜுன் சம்பத் மலை மேலே
நெல்லித்தோப்புக்கு பக்கத்தில் நின்று பேசுகிற அந்த வீடியோ. இன்னொரு வீடியோ, திருப்பாலையில் ஆர்எஸ்எஸ் சாகா நடப்பதை விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக போய் பேசுகிறாங்க. காவல்துறைக்கு அவங்களுக்கும் வாக்குவாதம். இந்த 2 வீடியோவும் எல்லார் கண்ணுக்கும் படுது. மதுரை மாநகர காவல்துறையினுடைய ஐஎஸ் கண்ணுக்கு படாதா? படல் என்று இப்போ 2 வீடியோவும் நாங்களும் அனுப்பியிருக்கோம். கலெக்டருக்கு இப்போ ரிப்போர்ட் கொடுக்குறோம். நான் பார்க்க சொல்கிறேன், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறேன்றாரு. சட்ட ஒழுங்கில் இங்கே ஒரு சமூக ஒழுங்கை சீர்குலைப்பது என்பது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார அமைப்புகளுடைய வேலையாக இருக்கிறது. ஓராண்டு கால பிரச்சனை இது. ஏதோ நேற்று தொடங்கின பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு தப்பிச்சு போக முடியாது. இந்த கார்த்திகையிலிருந்து அது தீவிரமாக இருக்கு. நேரடியாக கலரும் போது மலைக்கு ஓடுவது, மலையில் இருக்க தர்காவை அகற்றுவோம்னு எச்ராஜா பேசுனது, இவ்வளவும் பார்த்தீங்கன்னா தோழர் சொன்ன மாதிரி தினசரி ஒருத்தன் வர்றான். அங்கே 6ஆம் தேதி காடேஸ்வரர் ஒரு பெருங்கூட்டத்தோடு வருவதாக இருக்கிறான். இதெல்லாம் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் சுதந்திரமாக அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை கடைபிடிப்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியை இந்த அரசு நோக்கி எழுப்பிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அப்படி அவர்கள் வருவார்களே ஆனால் நாங்கள் இஸ்லாமிய சொந்தங்களோடு நிற்போம், அவர்களுக்கு துணையாக, பாதுகாப்பாக, தோழமையாக நிற்போம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் பதிவு செய்கிறோம். இருக்கிற சூழலை வெறும் சட்ட ஒழுங்காக பார்க்காமல் இங்கே ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குகிற இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, சங் பரிவார அமைப்புகளை முன்கூட்டியே கைது செய்கிற வேலையை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் செய்ய வேண்டும் என்பது வேண்டுகோள்.